கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில வந்த துன்பத்திற்கு, என் வாழ்க்கையில வந்த இழப்பிற்கு, என் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, எல்லாவற்றிற்கும், பயத்திற்கு, பலவீனங்களுக்கு, வியாதிகளுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? என்னுடைய அலட்சியம் தானே. அதை நான் யோசித்து உடனே தேவனிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே இனி நான் அலட்சியம் பண்ண மாட்டேன் உங்க அபிஷேகத்தை கேட்கும் போது புதிய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க பார்க்கும்போது சிம்சோன் திரும்பவும் புதிய பலத்தோடு கூட வருகிறான். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். மனிதன் பழி வாங்குவான். நான் சொன்னதை கேட்கல, உனக்கு இன்னமும் வேணும், இனியும் இதுக்கு மேலேயும் வேணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உடனே திரும்ப பலத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுது, சிம்சோன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் செய்த சண்டையை காட்டிலும், யுத்தத்தை காட்டிலும், அவன் மரிக்கும் பொழுது, செய்யும் பொழுது அந்த யுத்தத்தில் மரித்தவர்கள் அதிகம் என்று சொல்லி. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, புது அபிஷேகம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, புது அபிஷேகம். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் அலட்சியத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கலாம். நீங்கள் அலட்சியத்தின் நிமித்தமாக ஒருவேளை நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து கூட போயிருக்கலாம். அலட்சியத்தின் நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் அவஸ்தையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கண்களை